Lymphatic drainage massage. ஓகேவா? lymphatic drainage massage. First step எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? forehead to temple. Second, temple to cheeks. அப்படியே மாத்தி எழுதிங்களா? cheeks to temple. ஓகேவா? cheeks to temple. Next, mouth to temple. Next, temple to back of the ear. ஓகேவா? Next, chin to back of the ear. Then nose to chin. Back of the ear to chest through jawline. ஓகேவா? அதுக்கப்புறம் chin to chest. Chin to chest. போர்டு எரேஸ் பண்ணணும். துண்டை எங்க வச்சு? எங்க போக வேண்டியது? Next, chest to shoulder. Again, right shoulder to left shoulder. ஓகேவா? Right shoulder to left shoulder.
press underarm. ஓகேவா? லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து ரைட் ஷோல்டர் போயிட்டு press underarm. Then rotate the back neck bone and leave to shoulder. ஓகேவா? இதான் பாயிண்ட். ட்ரைனேஜ் மசாஜ் ப்ரெஷர் பாயிண்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சோம். 482 டிம்பிள், 482 dimple, dimple to cheeks, mouth to dimple, chin to back of the ear, dimple to back of the ear, back of the ear to nose, nose to chin, chin to chest, back of the ear to chest through jawline, chin to chest, chest to shoulder, right shoulder to left shoulder, press underarm, rotate the backbone and leave to shoulder. புரிஞ்சுதா? இது மசாஜ் வந்து எப்படி இருக்கும்னா, forehead டிம்பிள், டிம்பிள் இதுதான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நல்லா ப்ரெஷர் பண்ணி forehead to dimple, dimple to cheek, mouth to dimple, chin to back of the ear, dimple to back of the ear, back of the ear to nose, nose to chin, chin to chest, then back of the ear through jawline to chest. ஓகேவா? back of the ear through jawline to chest. இப்படி வரணும். இங்கேருந்து back of the ear through the jawline to chest. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து chin to chest ஒரு ப்ரெஷர், chin to chest, chest to shoulder இப்படி இருக்கும் இல்லையா? அங்க அவங்களோட ஷோல்டரோட எண்ட் பாயிண்ட் இந்த இடம் வருதுல அங்க. இங்க செஸ்ட்ல இருந்து அப்படியே மேல எடுத்துட்டு வந்து ஷோல்டர்ல ரெண்டு இந்த இடம் வருது அந்த இடத்துல கை வச்சுட்டு செஸ்ட் டு ஷோல்டர். ஓகேவா? அங்க வச்சாச்சு. இப்ப ரைட் ஷோல்டர் டு லெஃப்ட் ஷோல்டர், பிரஸ் அண்டர்ஆர்ம். ஓகேவா? அகைன் ரைட் ஷோல்டர் டு லெஃப்ட் ஷோல்டர், பிரஸ் அண்டர்ஆர்ம். அகைன் ஷோல்டர் வந்து பேக் நெக், shoulder to back line, ஸோ இது வந்து ஷோல்டர்ல முடிச்சிருக்கோம். ஷோல்டர்ல இருந்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டு அவங்களோட பேக் நெக் போன் இங்க இருக்கும் இல்லையா? அந்த போன் இருக்கும். அங்க வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு அகைன் கொண்டு வந்து ஷோல்டர்ல
press பண்ணி லெட்டர் press பண்ணி விட்டணும். புரியுதா? புரியுதா இது? ட்ரைனேஜ் மெத்தட் ஓகேவா? ட்ரைனேஜ் மெத்தட் ஓகேவா? திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? ஸ்லோப் பொம்மையில பாத்தீங்க புரியுதா? திருப்பி இதான் சொல்லிட்டேன். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? பிளான்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து 4 இருந்து அவங்களோட டெம்பிள் இந்த இந்த வரல தான் ப்ரெஷர் கொடுக்குறேன். 4 இருந்து 4 வரலையும் கொண்டு வந்து 4 டு டெம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் டெம்பிள் டு சீக்ஸ். டெம்பிள் வந்து சீக்ஸ். ஓகேவா? சீக்ஸ் வந்து மவுத்தோட எண்டில் முடியும். ஓகேவா? மவுத்தோட எண்டில் இருந்து திருப்பி டெம்பிள். டெம்பிள் வந்ததுக்கு அப்புறம் சின். இத சின்னுல இருந்து பேக் ஆஃப் தி இயர், டெம்பிள் டு பேக் ஆஃப் தி இயர். எல்லாத்துக்குமே இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வைக்கணும். டெம்பிள் டு பேக் ஆஃப் தி இயர், chin to back of the ear, again nose to chin. இப்படி nose வந்து இப்படி கவர் பண்ணி இங்க nose to chin. ஓகேவா? nose to chin, சின்னுல இருந்து அப்படியே செஸ்டுக்கு கீழே, சின்னுல இருந்து செஸ்டுக்கு கீழே, again back of the ear, செஸ்ட்ல இருந்து அப்படியே back of the ear through jawline. ஓகேவா? செஸ்ட்ல இருந்து back of the ear through jawline. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட் சின்னுல இருந்து செஸ்ட், செஸ்ட்ல இருந்து அப்படியே ஷோல்டர், ஷோல்டரோட இந்த பாயிண்ட் ஷோல்டர், இந்த ஷோல்டர்ல ரைட் ஹேண்ட் ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஷோல்டர் டு லெஃப்ட் ஷோல்டர் அவங்களோட அண்டர்ஆர்ம்ல வச்சு ஒரு கையை அண்டர்ஆர்ம்ல ஒரு ப்ரெஷ். ஓகேவா? அகெயின் இந்த கையை இங்க வச்சுட்டு இந்த கையில இருந்து இப்படி கொண்டு வந்து லெஃப்ட் ரைட் அண்டர்ஆர்ம்ல ஒரு ப்ரெஸ். ஓகேவா? அகெயின் திருப்பியும் 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு அவங்களோட முதுகுக்கு அடியில அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி கொண்டு வந்து, தெரியுதா நான் பண்றது? கவுத்து இருக்கு இல்லையா? இப்ப இதான் ஷோல்டர். இவங்களோட ஷோல்டர்னா அவங்களோட ஷோல்டருக்கு அடியில கை இப்படி வரணும் ஃபுல்லா. இப்படி இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து இப்படி வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க ஷோல்டர்ல கை இருக்குன்னா அவங்களோட முதுகுல இப்படி கை ஃபுல்லா தடவி எடுத்துட்டு வந்து 2 கையும் நான் தெரிஞ்சதுக்காக ஒரு கை பொசிஷன் பிடிச்சிருக்கேன். ஷோல்டர்ல இங்க ஹோல்ட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து அப்படியே கையை ஃபுல்லா அப்படியே நல்லா அழுத்தி எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து ஒரு அழுத்தி இங்க ஒரு போன் இருக்கும் இல்லையா? அந்த போன் கிட்ட 2 கையிலயுமே இப்படி ரொட்டேட் மசாஜ் கொடுத்துட்டு அகைன் அதே மாதிரி எப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கொண்டு வந்து ஷோல்டர்ல வச்சுட்டு 2 கையையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு டைட்டா இப்படி பிடிச்சி இப்படி டைட்டா இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி அழுத்தி ஒரு ப்ரெஷர். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரைனேஜ் மசாஜ். மாத்திட்டு இதுதான் வந்து ட்ரைனேஜ் மசாஜ். ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரெஷர் பாயிண்ட். இது மெயினான ப்ரெஷர் பாயிண்ட். எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும்? மொத்தம் 13 ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அந்த 16 ப்ரெஷர் பாயிண்ட்டையும் கரெக்டா நம்ம கொடுக்கணும். ஓகேவா? 16 ப்ரெஷர் பாயிண்ட் வரும். 16 ப்ரெஷர் பாயிண்ட்டும்
ஒன்னோட ஒண்ணு ப்ரெஷர் பாயிண்ட் கை எடுக்காம அப்படியே ரவுண்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆம், என்ன மசாஜ் நம்ம வந்து எல்லா மசாஜுக்கு நடுவில் கொடுத்தோம் லாங் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு மசாஜ் கொடுத்தோம் இல்லையா, கையை எடுக்காம கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டையும் படிப்படியா ஒரு ஒரு இடமா பொசிஷன் வந்து நகர்த்தி நகர்த்தி 16 ப்ரெஷர் பாயிண்ட்டையும் கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் பாயிண்ட், மெயின் ப்ரெஷர் பாயிண்ட், நான் ப்ரெஷர் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் பாயிண்ட் மிடில் ஆஃப் த செஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் பாயிண்ட் எங்க கொடுக்கணும்? மிடில் ஆஃப் த செஸ்ட். இதுக்கு ஒரு பிக் இருக்கு, நான் அந்த பாயிண்ட்டை வச்சு அந்த பிக் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? மிடில் ஆஃப் த செஸ்ட். நெக்ஸ்ட் 1 inch above the middle of the chest. Third pressure point 2 inch above the middle of the chest. Fourth, back of the ear. Fifth, center of the chin. Sixth, mouth and 7, mouth, upper and lower. 8, நோஸோட எட்ஜ். 8 வந்து என்ன? நோஸோட எட்ஜ். 8 வந்து என்ன? நோஸோட எட்ஜ். ஓகேவா? 8 நோஸோட எட்ஜ். 9, நோஸ் போனோட மிடில். ஃபர்ஸ்ட் எட்ஜில் கொடுத்தோம் நோஸ் எட்ஜ், இப்போ நோஸ் போனோட மிடில். 10வது ஐப்ரோ ஸ்டார்டிங். 11வது ஐஸோட கார்னர். 12 ஐஸோட மிடில். 13 forehead. 14 middle of the eyebrow. 15 ஐப்ரோவோட ஆர்ச். 6 ஐப்ரோல இருந்து டெம்பிள்.
ஓகேவா? எங்கெங்க ப்ரெஷர் பாயிண்ட்னா மிடில் ஆஃப் த செஸ்ட், 1 inch above the middle of the chest, அதுக்கப்புறம் 2 inch above the middle of the chest, அதுக்கடுத்து back of the ear, center of the chin, mouth end, mouth upper and lower, nose edge, nose bone middle, eyebrow starting point, eyes ஓட corner, அதுக்கப்புறம் eyes ஓட middle, அதுக்கப்புறம் bone, forehead, middle of the eyebrow, eyebrow arch, eyebrow dimple. இது pressure point. ஓகேவா? இது வந்து pressure point. 88 நம்பர் கொடு. இதுல வாட்ஸ்அப் இல்ல? நீ அதை வச்சிருக்கேன்னு அதுலதான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டேன். இப்பவே வர மாட்டேங்குது. போன் கொடு, போன் கொடு. என்ன பண்ணுங்க? அப்ப அதை தொடக்க மாட்டாரு, தொடக்கவே மாட்டாரு. தொடச்சாதானே கிளாஸ்.
ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? டெக்ஸ்ட் பண்ணுங்கடா. ஸ்க்ரீன் வியூ ஆகுதா? ஓகே. இதுதான் வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன அந்த 16 ப்ரெஷர் பாயிண்ட். இந்த 16 ப்ரெஷர் பாயிண்ட்ல கீழ இருந்து அப்படியே கீழ இருந்து வந்து பாத்தீங்களா, கீழே ஃபர்ஸ்ட் செஸ்டுக்கு கீழே ஒரு 3 புள்ளி இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து மிடில் ஆஃப் த செஸ்ட். அதுக்கு மேல வர்றது 1 inch above மிடில் ஆஃப் த செஸ்ட், 2 inch above மிடில் ஆஃப் த செஸ்ட். அதுக்கப்புறம் சின்ன சென்டர் சொன்னேன் இல்லையா, சின்னோட சின்னோட சென்டர், சின்னோட சென்டர்ல இருந்து பேக் ஆஃப் தி இயர், பேக் ஆஃப் தி இயர் போட்டதுக்கு அப்புறமா மவுத்தோட எண்ட் 2 பாயிண்ட் தெரியுதா, அந்த 2 எண்ட் பாயிண்ட். இது சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல வரைஞ்சு காட்டவா? இது நான் வரைஞ்சிருக்க தெரியுதாடா? அது உங்களுக்கு புரியலன்னா ஃபர்ஸ்ட் இதுல பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஷேர் பண்றேன், அதை பாத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட், இது ரெண்டு ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். சின்ன வந்து 4, பேக் ஆஃப் இயர் 5, இது 6,
இது 7, nose corner 8, nose middle 9, அதுக்கப்புறம் ஐஸ் மிடில் 10, இது 11, இது 12, இது 13, இது 14, சாரி, இது 13, இது 14, இது 15, இது 16. ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா மிடில் ஆஃப் த செஸ்ட்னா இங்க வச்சு ஒரு ப்ரெஷர் பண்றேன். என்னோட இந்த கை வச்சு இங்க ஒரு ப்ரெஷர் அழுத்தணும். அதுல இருந்து 1 இன்ச் அழுத்தி ஒரு ப்ரெஷர், அதுக்கு மேல 1 இன்ச் அழுத்தி ஒரு ப்ரெஷர். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் சின் ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்குறோம், இங்கேருந்து இங்கேருந்து இங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்க வந்துருது 4th பாயிண்ட். இங்கேருந்து 5th. இந்த சைடும் வரணும் 2 கையை. நான் ஒரே சைடா உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது இங்கேருந்து இது மவுஸோட எட்ஜ் வந்து 6th பாயிண்ட். இது 7. ஓகேவா? 7ல இருந்து நோஸோட எட்ஜுக்கு போகணும். ஓகேவா? இங்கிருந்து நோஸோட எட்ஜ், அதுக்கப்புறம் எட்ஜ்ல இருந்து மிடில் ஆஃப் த நோஸோட மிடில் போன். இங்கிருந்து அப்படியே ஐஸோட சென்டர் பாயிண்ட், ஐஸோட கார்னர் முடிச்சதுக்கு அப்புறமா நேரா இது 11 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வரணும். இங்க இருந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நேரா forehead, இங்க இருந்து foreheadல இருந்து ஐஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஐப்ரோவோட மிடில், ஐப்ரோவோட எட்ஜ், ஐப்ரோவோட டெம்பிள். ஸ்பெஷல் பாயிண்ட் புரியுதா? போனது ஸ்பெஷல் பாயிண்ட் எங்க போச்சு தெரியுதா? இதுல காட்டுறேன் பாருங்க. இதுல காட்டுறேன் பாத்துக்கோங்க. செஸ்ட்ல ஒரு தடவை 1 2 3 தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேருந்து கையை கொண்டு வந்து சின்ன 4th ப்ரெஷர் பாயிண்ட், 5th எல்லாமே இந்த விரல்ல தான் கொடுக்குறேன். இங்கேருந்து கொண்டு வந்து சின்னல 4th ப்ரெஷர் பாயிண்ட், பேக் ஆஃப் தி இயர் 6th ப்ரெஷர் பாயிண்ட், சாரி 5th ப்ரெஷர் பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே மவுத்தோட கார்னர், அதுக்கப்புறம் மவுத்தோட அப்பர் அண்ட் லோவர். ஓகேவா? அகைன் அப்படியே நோஸோட எட்ஜ்ல இருந்து நோஸோட மிடில் போனு. சரிதா? மிடில் போனு. இங்க இருந்து ஐஸோட சென்டர், ஐஸோட கார்னர். ஓகேவா? அப்படியே அகைன் வந்து forehead. ஓகேவா? foreheadோட அதாவது எங்கன்னா ஐப்ரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து forehead, foreheadல இருந்து ஐப்ரோவோட கார்னர், ஐப்ரோவோட ஆர்ச், அகைன் டெம்பிள். 16 பாயிண்ட் தெரிஞ்சுதா? எது எதுன்னு? செஸ்ட்ல 3, இங்கேருந்து சின்னல 4, பேக் ஆஃப் இயர் 5, மவுத் கார்னர் 6, மவுத் அப்பர் அண்ட் லோவர் 7 வைக்கணும். இது 7, நோஸோட எட்ஜ் 8, நோஸோட இந்த பாயிண்ட் 9, இங்கேருந்து ஐஸோட சென்டர் 10, ஐஸோட கார்னர் 11, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஐப்ரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? அது அதுக்கப்புறம் foreheadல இருந்து ஐப்ரோவோட
மிடில், அதுக்கப்புறம் ஐப்ரோவோட ஆர்ச், அங்கேருந்து டெம்பிள். இதுதான் வந்து மொத்தம் 16 பாயிண்ட். ஓகேவா? இந்த 16 பாயிண்ட்டும் கரெக்டா ப்ரெஷர் பாயிண்ட் வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எது வாட்டுமோ ஆனா ப்ரெஷர் பாயிண்ட் மாறக்கூடாது. 16 பாயிண்ட்டும் கரெக்ட். இது கொடுத்துட்டு இங்க இப்படியும் வரணும். பாயிண்ட் ஆக மொத்தம் எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டையும் கரெக்டா கை கொண்டு வரீங்கன்னா கையை மூவ் பண்ணாமே அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்த இல்லையா, நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் அங்கேயே ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஸோ அங்கேருந்து கை கொண்டு வரும்போது அப்படியே மூவ் பண்ணாமையே எந்த ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு வாட்டமா வருமோ அந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட் எடுத்து ஃபுல்லா டிம்பிள்ல கொண்டு வந்து முடிச்சிடணும். புரியுதா? நான் அந்த பிக்சர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவாடா? இது புரிஞ்சுதா? ப்ரெஷர் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ஸோ 2 நாளா நம்ம ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. நாளைக்கு சாட்டர்டேவா? முடிஞ்சா நாளைக்கு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இருந்தால் லிங்க் அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா? நாளைக்கு ஃபேஷியலோட ப்ராக்டிக்கல் டைம் செட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நீங்க இந்த ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேஷியல் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கணும். ஓகேவா? ஓகே. நான் உங்களுக்கு இப்போ அமிச்ச அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ல வந்து அந்த பிக்கையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பார்த்துக்குங்க. நாளைக்கு நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஓகேவா? பாய். தேங்க்யூ.